ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வசந்தராஜ். நம்ம வாரம் எவ்ரி சாட்டர்டே நம்ம கமெண்ட்ஸில் என்ன வந்ததோ அந்த ஃபுட் ஐட்டம் பற்றி பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு லாஸ்ட் வீக்கில் வந்த ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து அத்திப்பழம், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபுட் ஐட்டம் அத்திப்பழம், ஃபிக். சரிங்களா? இதில் என்ன அதிகமாக இருக்குது, அதை யார் சாப்பிட்லாம், அதை யார் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்றதுல என்ன பெனிஃபிட், இது சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிட்ணும், சரிங்களா? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அத்திப்பழம் அது வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இருக்குது. அதே சமயம் வந்து இது டயட்ரி ஃபைபர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட். இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட், அதாவது பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இருக்கிறதுனால நம்மளோட போன் ஹெல்த்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அத்திப்பழத்தை கண்டினியூஸாக சாப்பிடும்போது. ரெண்டாவது டயட்ரி ஃபைபர். அந்த டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இருக்கும். அதே சமயம் இது கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ரைட் பர்சன் டு டேக் அன் அத்திப்பழம். ஓகேங்களா? அதனால் அத்திப்பழம் எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்கள் பாடியோட இம்யூன் சிஸ்டமும் நல்ல முறையாக க்ரோ ஆகும். இதெல்லாம் வந்து இதோட பெனிஃபிட். சரிங்களா? இதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேச்சுரல் ஆடட் சுகர் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட் எப்பயும் போல் டாக்டர் கன்சல்டேஷனை வெரி மாடரேட்டாக எடுத்துக்கணும். இதுதான் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? இதை சாப்பிட்லாம் அப்படின்னா யார் சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், அதான் சொன்னேன். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யாருக்கு போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும், வீக் போன்ஸ் இருக்குது, எனக்கு நல்லா போன் ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிட்லாம். சாப்பிட்லான்னா எந்த அளவுக்கு சாப்பிட்லாம், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்லாம். அதாவது பழமாக சாப்பிடும்போது ஒரு பழம்லேருந்து 2 பழம் சாப்பிட்லாம். அதே நீங்கள் ட்ரைடு அத்திப்பழம் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது இப்படி சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டே.